குறுகிய நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் இத்தனை ஆயிரம் பேர் 25,000க்கு மேல் பங்கேற்றிருக்கார் என்று சொன்னால் அது திமுக ஆட்சி வீட்டுக்கு போகிற நேரம் வந்துவிட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டுத்தான். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பது அறுதியிட்டு உறுதியாக சொல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அத்தனை வருவாய் மாவட்டங்களிலேயும் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. முக்கிய காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகத்தினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய பெண்கள் எல்கேஜி படிக்கிற குழந்தையிலிருந்து காலேஜுக்கு போற பெண்கள்ல இருந்து 60 வயசு பாட்டி கூட தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக இல்லை, பாதுகாப்பாக இல்லை என்கின்ற மிக முக்கிய காரணத்தை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தை ஒரு இருண்ட காலத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது. அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது நாங்க ஈரோப்போட கம்பேர் பண்றோம்னு பெருமை பேசிட்டு இருக்காங்க. வெட்டி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்று தமிழகம் என்பது ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்த வட இந்திய மாநிலங்களைப் போல சட்டம் ஒழுங்கு என்பது மோசமாகி பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி எல்லாவற்றிற்கும் மேலான வருங்கால தலைமுறை கையிலே புத்தகத்தை கொடுப்பதற்கு பதிலாக போதைப் பொருட்களை கொடுக்கின்ற அரசாக இந்த ஸ்டாலின் அரசு இருக்கிறது. இதற்கு எதிராக மக்கள் அவர்களுடைய கோபத்தை மனதிற்குள்ளே வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஆர்ப்பரிப்பை இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். சிபிஐ விசாரணை அவர் புதுசா? ஆமா, அவர் பண்ற ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் சிபிஐ என்ன வேற ஏதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் கூட விசாரிக்கணும். குறிப்பா இந்த முறை 41 பேர் கரூர்ல இறந்தாங்க, அது சம்பந்தமா ஆஜராயிருக்காரு. சம்மனை வாங்க மறுத்தாரு, ஆனா நீங்க ஆஜராயிருக்க. நீதித்துறை சட்டம் அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நீங்க வேணா வெறிய ஆளா இருக்கலாம், ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம வேண்டப்பட்ட ஆளா இருக்கலாம், ஆனால் கரூரில் இறந்த நபர்களுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மக்களுக்கு ஒரு தீவிரமான சந்தேகம் இருக்கிறது. அதனால் சிபிஐ அவர் விசாரணை கூப்பிட்டிருக்காங்க. உங்களோட கற்பனைக்கெல்லாம் அளவே கிடையாதுங்களா? இப்ப சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு மேடம். அதனால ஒரு தோசை கூட ஒரு 35 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா மத்திய அரசை பொறுத்தளவுக்கு சிலிண்டர் ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் சகஜமா கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அங்க பாருங்க, வீடுகளுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயும் கிடையாது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்மணிகளுக்கு முதல்ல பாதுகாப்பு உறுதி பண்ணணும். வணிக பயன்பாடு அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு வணிக பயன்பாடு ஒரு பொது இடத்துல இருக்கிறது, அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதுல சில கட்டுப்பாடுகளை மட்டும்தான் வச்சிருக்கோம். அப்போ தட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடு இருக்கிறது, தட்டுப்பாடு இல்லை. அதுவும் கூட இன்று காலை ஈரான் நாட்டோட பேசி நம்ம இந்திய கப்பல் மட்டும் அதற்கு தனியாக ஸ்பெஷல் அனுமதி வாங்கி நமக்கென்று எரிவாயுவை கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. அதனால எந்த விதமான ஒரு சிரமம் இல்லாமல், ஏன்னா இது இந்திய நாட்டிற்கு உள்ளாக இருக்கின்ற பிரச்சனை அல்ல. எரிபொருள் அப்படிங்கிறது இந்தியாவில இல்ல, வெளிநாட்டில இருந்தா நம்ம வாங்கணும். அதிலும் வெளிநாட்டுல போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த நாட்டு கப்பலுக்கு அனுமதி இல்ல, ஆனால் இந்திய நாட்டு கப்பல்கள் மட்டும் நமக்காக பிரதமர் மோடி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய கேள்வி இப்ப அவங்களது. எனக்காக குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தி அதான் அவரை பத்தின ஒரு விமர்சனத்திற்கு கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை அவர் அக்னாலேஜ் பண்றாரு. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு குரல் என்பதும் அவர்களுடைய எண்ணம் என்பதும் தமிழக அரசியல்ல எப்போதுமே அதற்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்களை குறைவாக மதிப்பிடுவதும் அவருடைய ஒரு அரசியல் ரீதியான பங்களிப்பை பற்றி தவறாக பேசுவதும், அதுவும் அரசியலில் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய நபர் பேசுவது என்பதும் மிக மிக கண்டனத்திற்குரிய விஷயமா நாங்க பாக்குறோம். இப்ப கீழடி உள்ளிட்ட 8 இடங்களுக்கு மத்திய அரசு நீங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய தொடர் அழுத்தம் காரணமா தான் இந்த அனுமதி எங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர். கீழடியை விட பழமையான இடம் ஆதிச்சநல்லூர். கீழடி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை தொன்மையை சொல்லக்கூடிய சான்றுகள் இருக்கக்கூடிய இடம். அதுல மத்திய அரசு நாங்க ஆராய்ச்சி பண்ண தயாரா இருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்ல நீங்க வேண்டாம் நாங்களே அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க. எதுக்காக? கீழடி எங்களோட பெருமை, தவறே கிடையாது. மாநில அரசு நீங்க பண்றீங்களா பண்ணுங்க, அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அதை விட பழமையானது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் சான்றுகள் என்பது
கீழடியை விட தொன்மையானது. ஆக தமிழர்களுடைய தொன்மை இன்னும் கூட பெருமை பெறத்தக்க வகையில மத்திய அரசு அதுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல தனியா அருங்காட்சியகம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மியூசியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால் தமிழர்களுடைய பாரம்பரியம் தொன்மை எல்லாம் திமுகவிற்கு சொந்தமல்ல, இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு சொந்தமான பெருமை. மத்திய அரசு கொடுக்கிற திட்டத்திலையும் ஏற்கனவே அதிமுக அரசோட திட்டங்களையும் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சிக்கிறார் ஸ்டாலின். சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. கே. நேரு அவர்கள் மீது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். ஆமா, இத்தனை நாள் வந்து போலீஸ் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இப்ப எந்தெந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் திமுக மாவட்ட செயலாளர்களாக இருந்தார்களோ இப்போதெல்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணது, என்ன நடவடிக்கை வேணுமோ அது காத்துட்டு இருக்கு. புதுச்சேரியில என்ன விஷயம்? பாஜக வந்து சரியான அங்கீகாரம் உங்களுக்கு தரல, அதனால தனித்து நிக்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி. பாஜகவா? எல்லாம் ஸ்பெகுலேஷன். அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையா இருக்கு. ஆனா இனிமேல் அது திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி உட்பட முக்கிய தலைவர் எல்லாருமே செந்தில் பாலாஜியோட ஒரே அசைன்மெண்ட் கோடி கணக்குல பணத்தை கொள்ளையடிக்கிறது, அதை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து ஓட்டு வாங்குறதுன்னு நினைக்கிறாரு. அவரோட வேலை ஒருவேளை கரூர்ல வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கொங்கு மண்டலம் தன்மானம் மிக்க ஊருங்க, சுயமரியாதையான மக்கள், உழைக்கின்ற மக்கள் இருக்கிற ஊரு. இங்க வந்து உங்க ஊழல் பணத்தெல்லாம் என்ன கோடி கணக்கா கொட்டினாலும் வேலை நடக்காது. தெரியாது. வானதி சீனிவாசன் அம்மாவோட சேர்ந்து தென்னை விவசாயிகளை நானும் தம்பித்துறை MP அவர்களும் சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சில மாதங்களுக்கு முன்பு மனு கொடுத்தோம். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இதுவரை எந்த நிதி பட்ஜெட்டிலும் தென்னை விவசாயிகளுக்கு தனியாக பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி பேசியதில்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன் அம்மையார் 3.5 நிமிடம் நேரம் ஒதுக்கி தென்னை விவசாயிகளுக்காக பல்வேறு வகையாக நிதியை ஒதுக்கி அதே போல பல்வேறு திட்டங்களை புதிதாக வகுத்து கொடுத்து தென்னை விவசாயிகளுடைய உயர்வுக்காக நல்ல அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறார். அதற்காக தமிழகத்தில் இருக்கிற தென்னை விவசாயிகள் சார்பாக நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. போதுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க.